ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு நியூ நேம் வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் நான் வந்து ஓட்டிங் கேட்டு தான் எடுத்தேன். டெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நிறைய ஓட்டிங் கேட்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் டெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? இன்றிலிருந்து நீங்கள் எல்லோரும் என்னோட டெடிஸ். ஓகே, நேம் சூஸ் பண்ணதுக்கு காரணமாகவும் அது மட்டும் இல்லை, நான் வந்துட்டு ஒன் ஷாட் போட ரொம்ப நாளாகுது. அதனாலையும் ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். ஓகேவா? தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் டேடிஸ் பேபி பாய். ஓகேவா? நேம் எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா இப்போ யோசிச்சு இப்போ போடுறேன். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ வாங்கடா அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு கேபினில் பார்த்தா ஒரு பையன் அவ்வளோ க்யூட்டாக உட்காந்து ஏதோ ரைட் பண்ணிகிட்டு இருக்கான். லைக் அவனோட லிப்ஸை எல்லாம் டங்க்னால ஒரு மாதிரி ஸ்குயஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக உட்காந்து செடியூஸ் லுக்கில் உட்காந்து ரைட் பண்ணிகிட்ருக்கான். இதை வந்து யாருமே நோட்டி பண்ணல. ஸோ இது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட பேபி பாய் டயம் தான். ஸோ அவ்வளோ அழகாக உட்காந்து ரைட் பண்ணிகிட்ருக்கான். என்னமோ தெரில. ஸோ இந்த ஆஃபீஸோட சிஇஓ வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஜேகி தான். ஸோ அப்படியே அழகாக ரைட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சோண்டு ஃபைல்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரைட் பண்ணதை மேலே கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே ரொம்ப அழகாக நடந்து நம்மளோட சிஇஓட ரூமுக்கு வந்துட்டு போகிறான் தயாங். எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் கமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே வந்து பார்க்குறாரு. பார்த்தா தயாங் தான். அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு அதில் வந்துட்டு டேபிளில் எல்லாத்தையும் வைக்கிறான். சார், நான் எல்லா ஃபைல்ஸையும் கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் அந்த ஃபைல்ஸோட டீட்டெயில்ஸ். தென் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள், நான் சீக்கிரம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன். டே ஓவராக நல்ல புள்ள மாதிரி நடிக்காதடா, ஏன்டா இப்படி பண்ணி சாவடிக்கிற? ஜங்குக், எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு டைமே இல்லை. எனக்கு இன்னும் நிறைய ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ சீக்கிரம் சிக்னேச்சர் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகணும். என்னடா பச்சையாக நடிக்கிற? தயாங்கா, பேசாமல் நீ மூவி ஆக்ட் பண்ண போயிருந்துருக்கலாம். சேக்கே, என்ன ஓட்டிகிட்ருக்க? இங்கே வாடா, வந்து உட்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கிளைண்ட்டோட சேர் இருக்கும்ல, அதில் வந்து உட்காடுறான். என்னடா புதுசாக அங்கே போய் உட்கார்ற? பின்ன எங்கே வந்து உட்காருவாங்களா உன் மடியிலையா? எப்போ அங்கே தானே உட்காருவ? வா. ஜங்குக், எனக்கு டைம் இல்லைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல. ஓவரா சீன் போடாதவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னதும் அப்படியே தயாங் மெதுவாக போய் உட்காடுறான். சொல்லு ஜேகே. என்னடா வர வர அழகாயிட்டே போகிற, உன்னோட செடியூஸ் லுக்கும் சரி பேச்சும் சரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்டா, ஏன் கொல்ற என்ன ஏதாவது இருக்கா? கொல்ற எண்ணம்மா அப்படி எதுவும் இல்லை. பின்ன என்னத்துக்கு இப்படியெல்லாம் வந்து செடியூஸ் லுக்கில் நீங்கள்லாம் பேசுகிறீங்க? ஜங்குக், என்னை சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோ. மேரேஜுக்கு இதுக்குடா, அதான் எவ்ரி நைட் ஒன்று வச்சு பண்ணுறேனே, அது பத்தாதான் உனக்கு? சீக்கே, மேரேஜ் பண்ணிவிட்டு பண்ணுறது வேறு, அதுக்கு முன்னாடி பண்ணுறது வேறடா. அதனால் இப்போ என்ன சொல்ல வரீங்க? மேரேஜ் பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டாக பண்ணலாங்கிற? அப்படியே பண்ணலாமே. மேரேஜ் பண்ணிவிட்டு பண்ணால் நான் ஆஃபீஸில் எல்லோரும் முன்னாடி கூட சார்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஜங்குக்கானே கூப்பிடலாம். ஏன் ஜங்குக்கா கரெக்டு தானே? சரிதான். அப்புறம் என்ன, எல்லாருக்குமே நம்மளையும் பிடிக்கும்ல. அப்புறம் என்ன நீ அப்புறம்னு கேட்குற? மேரேஜுக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்குடா. உனக்கு வயசு எத்தனை? 27 ஆகுது. என்னோட வயசு எத்தனை? 25. அதான் வயசு ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் என்ன மயிருக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? 12th லவ் பண்ணுற ஜங்குக்கா ஒன்று. ஆஃப்டர் 12th முடிச்சு என்னோடய காலேஜ் எல்லாமே முடிச்சு உன்னோட ஆஃபீஸ்லேயே இப்போ எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னை எப்போ தான் இங்கே சிஇஓவாக நீ மாற்ற போகிற? எனக்கு அது சுத்தமாக தெரியல. சரி இங்கே பாரு, சீக்கிரமாக பண்ணிக்கலாம், சரியா? சரி. அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் பேச மாட்டீங்க? ஜங்குக்கா, வீட்டில் பேசினாலாம் ஓகே ஆகாது. நம்ம பேசாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அப்படிலாம் இல்லை, வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜேகே, அதான் பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்கல்ல, அம்மா அப்பாலாம் வேணாம், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடவி பேசிகிட்டு இருக்கான். நீ என்ன தான் ஐஸ் வச்சாலும் உன்னோட அம்மா அப்பாவோட சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது. ஜேகே, தயம் இங்கே பாரு, எனக்கு அம்மா அப்பா கிடையாது.
சின்ன வயசுலேருந்தே இது இது என்னோடய அங்கிள் பார்த்துருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ என்னோடய பேருக்கு எல்லாமே வந்துச்சு. ப்ராப்பர்ட்டிஸ், கேஷ் இதில் தான் நான் வளர்ந்துருக்கேன். தென் உண்மையான பாசம் அன்புன்னா அது உங்ககிட்டருந்து தான் எனக்கு கிடச்சிச்சு. உன்னோட அம்மா அப்பாவோட லவ் அண்ட் கேர் நம்ம 2 பேருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டில் பேசிட்டு வந்து பேச சொல்லு, ஓகே? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஜங்குக்கா என்னடா என்ன? சரி, நான் பேச சொல்கிறேன். அது வரைக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னெல்லாம் இருக்கக்கூடாது? இதான் இந்த டச்சிங், அதுக்கப்புறம் இப்படி வந்து உட்கார்றது, இது எதுவும் இருக்கக்கூடாது. சைக்கிள் கேப்பில் அப்படியே எஸ்ஸாவோ பப்பியே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தயங்கூட வயசில் டைட்டாக பிடிச்சிட்டு லிப் லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ செம்மையாக போகுது அந்த லிப் கிஸ்ஸு. ஒரு 15 மினிட்ஸுக்கு செம்ம ஹெவியராக போகுது. ஸோ சடன்னா அந்த டோரை யாரோ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேரும் பிரித்து விட்ட கணக்கில் அப்படியே 2 பேரும் பறந்து போய் ஒரு இதில் வந்துட்டு விழுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே வந்துட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விடுறான். ஸோ தயாங்கும் அப்படியே வந்து ஷர்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். சார், ஏதாவது பிஸியான ஒர்க்கில் இருந்தீங்களா? இல்லை லிசா சொல்லு. அது வந்து நத்திங் சார். என்ன அப்படின்னா தயம் நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை லிசா, ஃபைல்ஸ் கொடுக்க வந்தேன். ஓகே, நீ வெளியே போயிட, நான் பேசிட்டு வரேன். ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு லிசாவை பார்த்து முறைச்சிட்டு போகிறான் தயாங். அப்படியே வந்து லிசா போயிட்டு அந்த சேரில் வந்து உட்கார, கிளைண்ட்டோட சேரில். ஜங்குக்கா, சொல்லு லிசா. அது வந்து ஜேகே, எனக்கு ரொம்ப நாளாக உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? ஜேகே, அதான் நான் 2 இயர்ஸாக உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்ல, எப்போ என்னை திருப்பி லவ் பண்ண போகிறேன்? லிசா, நல்லா லிசன் பண்ணிக்கோ. எனக்கு நிறையா வேலை இருக்குது, புரிஞ்சுதா? அது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த லவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா இந்த ஃபேமிலி மேனாக இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் டைமே இல்லை. ஜங்குக், என்ன நீ எப்படி சொல்லிட்ட? நீ டயாங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, டயாங்கை லவ் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இந்த சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி நீ வந்துட்டு விழுந்துட்டுருக்க? ஏய் ஜேகே, என்ன நீ இப்படி சொல்லிட்ட? சிவ பூஜையில் பூந்த கரடி நான் இல்லை, புரிஞ்சுதா? அது அந்த டயாங் தான். மைண்ட் ஓர் வேர்ட்ஸா? அவன் என்னோட, நல்லா லிசன் பண்ணிக்கோ, அவன் என்னோட என்னது பேபி பாய். காதை நல்லா திறந்து வச்சுட்டு கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வெளியே போயிடு. ஜேகே, இங்கே பாரு, நீ இந்த ஜியூன் என்டர்பிரைசஸோட CEO. இந்த சொசைட்டி நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்காது. பண்ணாமையே இருந்துட்டு போட்டோம். இப்போ அதுக்கு என்னங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தென்னாவட்டா கேட்குறான் ஜங்குக். அப்போது லீசா அப்படியே முழிக்கிறா. என்ன ஜேகே, மிரட்டுறியா? அளவுக்கு என்கிட்ட கேஷும் மணியும் இருக்குது. ஸோ வாட்? நீ அந்த கேஷையும் மணியும் வச்சுட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே? எதுக்கு என்னோடய கம்பெனிக்கு வந்து குப்பை கொட்டிகிட்ருக்க, இப்படி வீணாக பேசிகிட்டு இருக்க? ஜங்குக், எனக்கு உன் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை, உன்னுடையவளாக இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. எனக்கு தனியாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்கணும்னு எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஓஹோ, அப்படியா? சரி, எனிவே இங்கே பாரு, எனக்கு உன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஓகே? இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளிடுறான். ஸோ அவளும் வந்து ரொம்ப கோவமாக அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கா. டேவை வந்து அப்படியே கோவமாக முறைச்சிட்ருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் ஆஃப் த கேபினில் தான் வந்து டே வந்துட்டு உட்காந்துட்ருப்பான். ஸோ அப்படியே வந்து பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. டே வந்து பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். லைக் அவன் வந்து எப்படின்னா அவனோட அவுட்ஃபிட்டே ஒரு மாதிரி க்யூட்டாக செக்ஸியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்து ஒரு மாதிரி ஜெலஸியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா டேவை பார்த்துட்டு. ஸோ அப்படியே அவளோட டேபிளில் ஒரு கோல்டு காஃபி இருக்கும். அதை அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே டேவோட கேபினுக்கு போகிறா. சொல்லு லீசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ஓக்கை பார்த்துட்டே இருக்கான். டே, என்ன அட்டென்ஷனே தர மாட்டேங்கிற? நான் லீசா வந்திருக்கேன். சாரி லீசா, சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே வந்து நிமிர்ந்ததும் தான் அவள் ஏதோ லெக் வந்து ஸ்லிப்பான மாதிரி அந்த கோல்டு காஃபியை வந்து மொத்தமாக டேவோட ஷர்ட்டில் வந்து கொட்டிடுறா. ஊப்ஸ், ஐம் சாரி தயாங், அது லெக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே லிசா, நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்படியே வந்து ஷர்ட்டை வந்து ஒரு மாதிரி உதறிட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளாடி போகிறான். ஸோ ஜேகே இதை வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே வந்து கேமராவில் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். ஷிட், இவெல்லாம் என்ன கிரியேச்சர்னே தெரியல.
திருத்தவே முடியாது வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. எதுவும் பண்ணலாம் இல்லை. ஸோ ஜேகேக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வந்ததும் அவர் வந்து அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே செக் பண்ணால் தயங்க அவனோட கேபினில் இல்லை. என்ன இந்த பையன் வாஷ்ரூம்லேயே செட்டில் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டிருந்து எந்திரிச்சு அப்படியே வெளியே வராரு. ஸோ ஒரு பையன் அப்படியே வந்து ஜேகேவை பார்த்து பவ் பண்ணுறான். என்னாச்சு சார், எனி ப்ராப்ளம்? நத்திங், நான் வாஷ்ரூம் போகிறதுக்கு தான் வெளியே வந்தேன். சார் உங்களோட கேபினுக்குள்ளேயே வாஷ்ரூம் இருக்குது. இல்லை அது வேலை செய்யலாதான். சரி சார், ஓகே யூ கேரி-ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போயிடுறான். ஸோ ஜேகேவும் வந்து வாஷ்ரூமுக்குள்ளாடி வந்துட்டு போய் பார்க்குறாரு. டே வந்து இன்னும் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த கோல்டு காஃபியில் இருந்த கரை வந்து போயிருக்காது. அவன் வந்து ஒரு மாதிரி வைப் பண்ணி விட்டுட்டு இருக்கான். பட் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க? ஜங்குக்கா இங்கே பாரேன், இது அப்படியே கொட்டி ஒரு மாதிரி கரை மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஷர்ட் என்னோடய ஃபேவரட் ஷர்ட் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்பா ஒயிட் ஷர்ட் இது மட்டும்தான் வச்சுருக்கியா? ஆமாம் ஜங்குக்கா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. ஒயிட் ஷர்ட் இது மட்டும்தான் வச்சுருக்கேன். பாரு இப்போ இதுவும் கரையாயிருச்சு. இந்த லீசாக்கு கண்ணே தெரியாது போல், அடிக்கடி எதையாவது கொண்டு வந்து கொட்டிடுறான். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஷர்ட்டெல்லாம் காஃபிக்கு கொஞ்சமாவது ரிலேட்டபிள் ஆகும். இனி நியூ ஒயிட் ஷர்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணி வாஷ் பண்ணுறதுலேயே இருக்கான். ஸோ ஜேகே பார்த்தா அப்படியே அந்த ஒயிட் ஷர்ட்டில் வாட்டர் பட்டு அவனோட பாடி அப்படியே ஃபுல்லாக அழகாக ரிவீல் ஆகுது. அவன் வேறு ஒரு 3 பட்டன்ஸ் வந்து அன்பட்டனில் தான் விட்டுருப்பான். அது வந்துட்டு ஒரு மாதிரி கிளாஸி லுக் கொடுக்கும் அவனுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு வாட்டரும் பட்டதுனால அது வந்துட்டு ஒரு மாதிரி ரிவீல் ஆக ஜேகேக்கா வேறு லெவலில் டெம்ப்ட் ஆகுது. அப்படியே வந்து பக்கத்தில் வாஷ் பேஷனோட அட்டாச் ஆகிற மாதிரி அப்படியே பிடிச்சி லாக் பண்ணுறாரு. ஸோ அப்படியே திரும்பி ஜங்குக்கு அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்த்ததும் அவனோட வாய் அப்படியே அடைஞ்சு போயிடுது. ஜங்குக்கு என்னாச்சுன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடான். ஸோ இந்த கிஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு போகுது. அந்த வாஷ்ரூம் டோரை வந்து லாக் பண்ணிட்டு தான் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிஸ் வந்து டீப் ஆக டேவோட ஹேண்ட் வந்து ஜங்குக்கோட நெக்கில் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், ஜங்குக்கோட நெக்கை போட்டு கடைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பிடிச்சி வச்சு என்னென்னமோ பண்ணுறான். ஸோ இப்படியே தான் 2 பேரும் ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜேகே வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அந்த கிஸ்ஸை வந்து ப்ரோக் பண்ணுறாரு. தயம், நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டுருக்க. ஜங்குக், என்ன இருந்தாலும் இதை நீ தான் ஸ்டார்ட் பண்ண. இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் சரிப்பட்டு வராது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தேகம் வந்துடும். நான் இங்கே வந்து அதை வேற ஒருத்தன் பார்த்துட்டான். வீட்டுக்கு போய் வச்சுக்கணும், ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ டேக்கு வந்து சுத்தமாக முடியல. அப்படி நெளிவான் இப்படி நெளிவான், அந்த கிஸ்ஸை நினச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான் அன்றைக்கி ஃபுல்லாக ஆஃபீஸில். இப்போ பார்த்தா ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock ஆயிடுது. ஸோ அப்படியே டே வந்து அவசரமாக வந்து ஜங்கு கூட கேபினுக்குள்ளே வரான். ஜெகே, சொல்லுடா என்ன விஷயம்? அது வந்து ஜெகே, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். ஏன் என்னாச்சுடா? இல்லைன்னா என் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பேன். இன்றைக்கி என்ன ஊருக்கு முன்னாடி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். எனக்கு தரதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது சர்ப்ரைஸ் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 8 o'clock ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டு பக்கம் வந்துடாத. டேய் என்னடா சொல்லிட்டு போகிற? ஆமாம் எல்லாம் அப்படி தான், பாய், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ஜேகே வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம தயங்கும் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ இப்போ வந்துட்டு டைம் வந்து 8 இல்ல 9 ஆயிடுச்சு. காஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒர்க் இருந்திருக்கும் ஜேகேக்கு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதில் சிக்னேச்சர்லாம் பண்ணி மெயில் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே டைம் செக் பண்ணிவிட்டு ஜேகே வந்து மேலே வரான். மேலே வந்தால் அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே ஒரு மாதிரி அந்த கேண்டில்ஸோட வாசனையெல்லாம் வருது. ரொம்ப நல்ல வாசனை. அது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அந்த வாசனையை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்தால் குட்டி குட்டி கேண்டில்ஸு அப்படியே ஹார்ட்டின் ஷேப்பில் ரெட் கலரில் உள்ள கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுருக்கான். அதோட வாசனை தான். ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் அந்த வாசனை தான் வந்துட்டு இருக்கும். அப்படியே வந்து சூப்பராக அதை வந்துட்டு நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளாடி போயிட்டே இருக்கான். ஸோ ரூமுக்கு போய் பார்த்தா பெட்டில் வந்துட்டு படுத்திருக்கான். குளிச்சுட்டு வாட்டர் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருக்கான். ஸோ ஒரு மாதிரி அந்த பெட் ஃபுல்லாகவே ரோஸ் பெட்டல்ஸாக தான் இருக்குது. அப்படியே ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு பேன் சொல்லிட்டு தயங்கவே பார்த்துட்ருக்காரு. என்னடா அப்படியே பார்க்குறேன், முடிச்சது ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போவே ஸ்டார்ட் பண்ண வேணாம், நீ முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கையில் இருக்கிற அந்த பேக்கை தூக்கி அப்படியே வீசுகிறான். ஸோ அவனோட கோட்டு, டை, ஷூ, சாக்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே ரிமூவ் பண்ணிடுறான்.
ஜேகே நான் உன்னை ஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொன்னேன், என்னால் அது வரைக்கும்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே டே மேலே லைடாக்கி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜேகே ஜேகே இருடாடே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வாட்ரப்போட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அதையும் கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டு அப்படியே வந்து நெக்கு ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேவும் சும்மா இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக்கையும் வந்து ப்ளஷர் மோடுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் தயாங். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி ப்ளஷர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தனுக்கு நான் வந்து சலிச்சவன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ப்ளஷர் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் என்னடா அவ்வளோ மூடாக இருக்கியா? ஜேகே ஜேகே ஆமாம் ஜேகே ஸ்பீடாக பண்ணுறா, ஏன் அவ்வளோ ஸ்லோவாக பண்ணுற? எப்பவும் பண்ணுறத விட டே ப்ளஷராக இருக்கும்போது எவ்வளோ தான் ஸ்பீடாக பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும்டா. ஜங்குக் ஸ்பீடப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகேயும் வந்து டெம்ட் ஆக்குறான் அவன் மூவ் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் வேறு லெவலில் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஜேகேவும் தயாங்கோட அப்பர் பாடியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே வரான். ஸோ அப்படியே வந்து தயாங்கோட இதில் போய் அவன் வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ டே வந்து அப்படியே ரொம்ப அப்படியே வந்து பெட்ஷீட்டெல்லாம் இருக்க பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். டேக்கா அப்படியே ஹெவனில் தான் அவன் வந்துட்டு போயிட்டான். அப்படியே வந்து ரொம்ப ப்ளஷராக ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதுக்கு ப்ளஷர் கொடுத்ததுக்கப்புறமா டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே இன் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது, ரைட் மாதிரி போகுது. ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் போயிருந்துருக்கும் இதே ப்ராசஸ் திருப்பி. ஸோ அப்படியே வந்து ரொம்ப டயர்டாக ஜேகே வந்து டே பக்கத்தில் அப்படியே படுத்துறான். ஸோ டே வந்து அப்படியே ஜேகேவோட ஹேரை வந்து லைட்டாக ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு அப்படியே டே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் நீ ஃபுல்ஃபில்லாக இருக்கியா? எனக்கு என்னடா ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கேன். ஏன்? அது வந்து ஜேகே எனக்கு வந்து இன்னும் ஃபில் ஆகலை. என்னடா திருப்பி ஒரு ரவுண்ட் போவா? ஜேகே நான் அதை சொல்லலை, எனக்கு லைஃப்பில் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலைன்னு சொல்கிறேன். ஏய் என்னடா என்னாச்சு? என்ன ஃபுல்ஃபில் ஆகலை? என்ன மாதிரி ஃபுல்ஃபில் ஆகலை உனக்கு? அது வந்து ஜங்குக்கா நம்ம சூன் மேரேஜ் பண்ணிக்கலாம். எப்படியும் அம்மாவும் அப்பாவும் ஓகே சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். லவ்னா அங்கே க்ரீன் சிக்னலே கிடைக்காது ஜேகே, ரெட் சிக்னல் தான். என்ன தான் சொன்னாலும் அவங்க ரெட் சிக்னல் தான் காட்டுவாங்க. நீயே தான் வந்து என்ன கேட்டு பார்க்கணும். சரி அப்போ நாளைக்கே வந்து கேட்கவா? அவ்வளோ அவசரப்படுறியா நீ? ஆமாம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு வந்த? அதுவா நைட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் பார்ட்டின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நைட்டு வெயிட் பண்ணாதீங்க, மார்னிங் தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மார்னிங் நான் உன்னை விடுறதாவே சொல்லலையே நான் உங்ககிட்ட. மார்னிங் போயிடணும் ஜங்குக்கா, இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு எப்படியாவது கிளம்பி ஆஃபீஸ்க்கும் வந்துடணும். ஏன் என்னாச்சு? வீட்லேயே இருந்தேன்னா என்னாச்சு? ஏன் ஆஃபீஸ் போகலன்னு சொல்லிட்டு கேட்டு கழுத்தாக இருப்பாங்க. உனக்கு என்னப்பா, வீட்டில் நீ மட்டும் தனியாக ஜாலியாக இருந்துட்டு போவ. சொல்லு, கேட்குறவன் கேனையாக இருந்தால் நீ இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். ஓ ஜேகே என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லைஃப் டயாங், இந்த மாதிரியெல்லாம் பேசாத. உன்னோட பேரண்ட்ஸ் எப்படின்னு தெரியாது, ஆனால் இதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங். புரிஞ்சுதா உனக்கு? இதுக்கு மேலே இப்படி பேசக்கூடாது, புரிஞ்சுதா? பேச மாட்டேன். சரி நீ இப்போ படுத்து கம்முன்னு படுத்து தூங்கு, நானே வந்து கேட்குறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காம் பண்ணி தாயாங்க வந்து தூங்கிடுறேன். ஜங்குக்கு வந்து தூங்க வச்சிடுறாரு. ஸோ இப்படியே தான் ஒரு 1 மந்த் பாஸ் ஆகுது. இந்த 1 மந்த்லேயே ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து டே தான் அப்படியே ஜாலியாக ஆஃபீஸ் போயிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே அவசரமாக ஏதாவது படபடப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? ரொம்ப படபடப்பாக இருக்கீங்க போல். அது ஒன்றும் இல்லைடா, உனக்கு நாளைக்கு மேரேஜு. மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேன் சொல்லிட்டு பார்க்குறேன் தயாங்கு. என்னம்மா சொல்கிறாரு அப்பா? மேரேஜா? ஆமாடா மேரேஜ் தான். அது ரொம்ப பெரிய இடத்து சம்மந்தம், அதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்பா நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லை தயாங்கி, அந்த மனுஷன் நம்ம கடனெல்லாம் அடைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, எனக்கு என்ன அப்படி ஏஜ் ஆயிடுச்சு? அடுத்த டிசம்பர் வந்தால் உன்னோட ஏஜ் உனக்கு தெரியும்ல ஜே, 26 வயசு ஆயிரும். புரிஞ்சுதா? அம்மா 26 வயசெல்லாம் ஒரு வயசாம்மா?
அதெல்லாம் அதெல்லாம் இருக்குதும்மா. நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்கல. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் போகட்டுமே, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேனே. அப்படியெல்லாம் இல்ல. அவர் ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டாரு. நாளைக்கே மேரேஜ் வைக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்பா, என்ன இருந்தாலும் கொஞ்சம் நாளாவது குடுக்கணும்ல. நீங்களும் எப்படி நாளைக்கே எல்லாத்தையும் பண்ணுவீங்க? அவருக்கு ஏதோ ஒர்க் இருக்கான்டா. அதனால நாளைக்கே கல்யாணத்த வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா ரொம்ப டிலே ஆயிரும்னு சொன்னாரு. அதனால நாளைக்கே கல்யாணம். உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபோன் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சுத்தமாக நேரம் இல்லை, புரிஞ்சுதா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் இருந்தால் நம்பர் கொடு, நான் வந்து கால் பண்ணி சொல்லிக்கிறேன். ஓகே? ஆமாம் தயாங்கி, அம்மாவோட ஃபோனில் வேறு ரீசார்ஜ் இல்லை. அதனால் இந்த ஃபோனை நீ வச்சுப்பியா? இன்கமிங் வரும் சரியா? அவுட் கோயிங் தான் போகாது. நான் ஏதாவது உண்டுன்னா உனக்கு உன்னோட ஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே? அட்டன் பண்ணி பேசு சரியா? போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்படியே புளுக்குன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஏதோ சடனாக சொடுக்க போகிற நேரத்தில் எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ வந்து சர்ச்சுக்கு தான் போயிருக்காங்க ஃபாதர் கிட்ட பர்மிஷன் கேட்குறதுக்காக. ஸோ இப்படியே தான் இங்கே வந்து தடபுடலாக வேலைலாம் போயிட்டுருக்கு. வந்து ஒரே அழுவை ரூமில் போயிட்டு உட்காந்து அப்படியே பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஏன்னா மொபைலும் அவங்ககிட்ட இல்லை. ஜேகேக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருப்பான். வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகேக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தயங்கோட அம்மாவும் அப்பாவுமா ஆளவே காணும். ஸோ அவனும் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பான். ஆஃபீஸ்லாம் போயிருந்திருப்பான் இல்லையா? ஸோ ரொம்ப டயர்டாக இருந்து அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். இப்படியே தான்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. 4 o'clock தேவோட அம்மா தேவை வந்து எழுப்ப போயிடுறாங்க. அப்படியே தேவை போட்டு உருட்டுறாங்க. ஒரு 15 minutesக்கு அப்புறம் அவன் வந்து எந்திரிச்சுட்டு இருக்கான். அம்மா கொஞ்ச நேரம் கூட தூங்க விடுமா. ஒரு சின்சியாரிட்டியே இல்லையாடா உனக்கு? உனக்கு மேரேஜ் இருந்தால் அப்படி இந்த காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அம்மா எனக்கு இந்த காலானத்தில் விருப்பம் இல்லைம்மா. என் ஃபோனை கொடு. அது கீழே எங்கேயோ இருக்கும்டா. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இதாக இருக்குது. ஃபிட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு இல்லை நைட்டே? பார்த்துட்டேன். சரி சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வா சரியா? அப்படியே ரெடி ஆகாமல் கீழே வா மவனே, காலை வெட்டி அடுப்பில் வைக்கிறேன், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு கீழே போயிடுறாங்க. ஸோ டேவும் அப்படியே சலிப்பாக எழுந்திரிச்சு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு கையில் ஃபோனும் கிடைக்கல. அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போ பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து கீழேயும் வந்துடுறான். அவனுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு. இப்போவும் அவன் கையில் வந்துட்டு ஃபோன் கொடுக்கல. ஸோ வந்து அப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க சர்ச்சுக்கு. அவன் போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். சில மாதிரி அவன் மூஞ்சில் ஒரு சிரிப்பு கூட இல்லை. அப்படியே பேன் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் குரூமும் வந்துடுறாங்க. இவன் மூஞ்சவா பார்க்கவே இல்லை. அப்படியே கீழேயே குனிஞ்சு நின்றுட்டு இருக்கான். ஸோ குரூமுமே அப்படியே முன்னாடி வந்துட்டு நின்றுறாரு. ஃபாதரும் அப்படியே வந்து சர்ச்சுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அப்படியே தேங்க்ஸ் எடுத்துரும்புறாங்க. கிம் தயாங் ஆகிய நீ ஜியோன் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டதும் தான் வந்து அப்படியே முழிச்சு பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் அவனால் சுத்தமாக இதை வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரிசர்ச்டே பண்ணிக்க முடியல. பேன் பார்த்துட்டு நிற்கிறான் தயாங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி அவனோட மூஞ்செல்லாம் லைட்டப் ஆகுது. அப்படியே பல்ல காட்டுறான் டேவை பார்த்து. ஜேகேவை பார்த்து அப்படியே பல்ல காட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஜேகேக்கு வந்து டேவோட மூஞ்சை பார்த்து சிரிப்பை அடக்க முடியல. அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து வந்து ஃபாதரோட ஃபேஸை பார்த்துட்டு சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிகிட்டே சொல்ல அவரும் வந்து ஜேகே கிட்டேயும் பர்மிஷன் கேட்டு 2 பேர்கிட்டையும் ரிங்கை கொடுக்க 2 பேரும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜேகே வந்து ஜஸ்ட்டு வந்து கிஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து மேலோட்டமாக கிஸ் பண்ணுறதுக்கு லிப்ஸை கொண்டு போவேன். வந்து அப்படியே கேப்சர் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே வந்து அந்த கிஸ்மே ஒரு 5 minutesக்கு போகுது. ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் வர எல்லாருமே ஒரு மாதிரி காசிப் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விட்டுறா ஜேகே, ஒரு நாள் உன்னை பார்க்கல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஐயோ விட்டுட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட இடுப்பை பிடிச்சி கிள்ளி வச்சிடுறான். ஸோ அப்படியே வந்து வந்து பிஞ்ச் ஆகிட்டு அப்படியே நிற்கிறான். எல்லாருமே வந்து விஷஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படியே நைட்டும் ஆகுது. ஜேகேக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் அட்வைசர்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இருந்து ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஜேகேவை வந்து விட்டுடுறாங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே வந்து பெரிய வேலை மாதிரி முடிச்சு அந்த மாதிரி அப்படியே ரூமுக்கும் வரான். ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கான். வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் அண்ட் ஷை ஃபீலில் வந்து உட்காந்துட்ருக்கான். ஜேகே வந்து அப்படியே மேலே உள்ள கோட்டை கழட்டி அப்படியே கவுச்சில் போட்டுட்டு அந்த கவுச்சிலேயே உட்கார்றாரு. உட்காந்துட்டு அப்படியே வந்து லெக் எடுத்து பெட்டில் வச்சுட்டு டேவை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு.
ஏன் சங்குக்கா பார்த்து சிரிச்சிட்டே இருக்க? டேய் என்னடா அப்படியே ஃபாதர் என் பேரை சொன்ன உடனே உன் மூஞ்சி அப்படியே லைட்டாக பாய்ச்சுதே. அதுலேயே எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும் நீ என்னை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு. ஜேகே ஏன் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? ஆமாம், ஃபுல்லாக ஆஃபீஸில் தானே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி போய் மாப்பிள்ளை கேட்டேன்? கண்ணா சந்த நேரத்தில் போய் காட்டு வந்துட்டேன். கண்ணா சந்த நேரத்துலையா? ஆமாம், ஆஃபீஸில் நீ தூங்கலைன்னு சொல்லு. ஆமாம், ஒரு 1/2 தூங்கியிருப்பேன். அதுக்குள்ளாடி வந்து பேசிட்டு வந்துட்டியா? வந்து பேசிட்டு வந்துட்டேன். அது ஒரு 10 மினிட்ஸ் யோசிச்சுப்பாரு ஆஃபீஸ் கேப்பில். 10 மினிட்ஸ்? நான் உன் கேபினுக்கு வந்தேன், உன்னை காணும். ஆமாம், லீசா கிட்ட கேட்டிருப்ப. ஆமாம் கேட்டேன். அவன் என்ன சொன்னான்? காஃபி குடிக்க போயிட்டேன்னு. ஆமாம், காஃபி குடிக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் உன்னை பொண்ணு கேட்க வந்தேன். உன்னோட வீட்டில் போய் கேட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஜேகே ஆனால் நான் ஸ்பீடுன்னா நீ அல்ட்ரா ஸ்பீடு. அப்படியா? சரி, இப்போ பண்ணலாமா? அந்த ஜேகே இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் இது வரைக்கும் நம்ம பாய் ஃப்ரெண்டாக இருந்து பண்ணோம். இப்போ வந்து ஹஸ்பண்டாக மாறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. ஐயய்ய, இந்த ஷை வேலையெல்லாம் இங்கே ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போட்டிருந்த ஷார்ட்டையும் அப்படியே வந்து கழட்டுறாரு. ஸோ டே வந்து அப்படியே பேன் பார்த்துட்ருக்கான் ஜேகேவையே. பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் ஜேகே வந்து பாய் ஃப்ரெண்ட் ஜேகே, இப்போ வந்து டேடி ஜேகே. அதான் ஒரு மாதிரி நம்ம பேபி பாய்க்கு வந்து வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ஹேண்ட் மூமெண்ட் ஒன்றுமே கொடுக்கல, ஜேகே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு தயங்கூட மூஞ்சை பார்க்குறாரு. டேய் என்னடா அப்படியே அமைதியாக படுத்துருக்க? இல்லைன்னா அங்கே தொடுவேன் இங்கே தொடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையும் டெம்ட் ஆக்குவேன். இன்றைக்கி என்ன அப்படியே செத்தது மாதிரி படுத்துருக்க? அதான் சொன்னேனே ஜங்குக்கா, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. அதான் நீயே என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா நான் மூவ் மட்டும் பண்ணுறேன். அதையாவது பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறுபடியும் கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷார்ட்டை நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ திங்க் நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே டெடிஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு எஃப்எஃப் நான் ஒரு ஒன் ஷார்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய், லவ் யூ ஆல்.